நபீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேராஜ் இரவிலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் சந்தித்தேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தினுடைய மண் ரொம்ப மணமானது, அதில் கிடைக்கக்கூடிய நீர் மிகச்சுவையானது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அந்த சொர்க்கத்தினுடைய மரக்கன்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாக்கியத்தில் பெரிய பாக்கியம். உலகத்தில் மனிதன் மிகவும் ஆசைப்படுவது தனக்கான ஒரு சொந்த வீடு, சுற்றிலும் தோட்டங்கள். இந்த மாதிரி ஒரு சூழலை தான் அனைத்து மனங்களையும் எதிர்பார்க்கும். ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு லைக் இருக்காது. 100% மக்களுக்கு தனக்காக ஒரு அழகான வீடு, சுற்றிலும் தோட்டங்கள் அப்படின்னு. இந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எங்கே தர்றான்னு சொன்னால் சொர்க்கத்தில் தர்றான். எப்போ தர்றான்? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை சொல்ல 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 நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மரம் வீதம் நடப்படுகிறது. காலப்போக்கில் என்ன ஆகுது? அவன் மௌத்து வரைக்கும் எவ்வளவு சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருந்தானோ அந்த அளவுக்கு மரக்கன்றுகள் சும்மாவா நடுவான்? சும்மா ஏதோ இந்த ஆற்ற மாட்டாமல் புசு 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 புசுன்னு எந்த விதமான அமைப்பும் ஈர்ப்பும் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடமாட்டான். எப்படி நடுவான்னா, கண்ணுக்கு ரம்மியமாக உங்களுக்கு அழகிய தோட்டமாக தர வேண்டும் என்பதை போல என்ன செய்வான்? ரப்புல் ஆலமீன் நடுவான். இந்த வாய்ப்பை நம்ம தவற விடலாமா? ஒரு முறை சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்தின் தோட்டங்களில் மேய்ந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? நீங்கள் அதிகமாக சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற திக்ரை ஓதுங்கள். அப்படி நீங்கள் ஓதுனீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் தோட்டங்கள் தரப்பட்டு அந்த தோட்டங்களில் நீங்கள் வாக்கிங் போகிற மாதிரி மேயிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்றத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. தவற விடக்கூடாது. சும்மா இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சொல்வதை தவற விடக்கூடாது. இன்னொரு பெனிஃபிட் இதில் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அற்புதமான திக்ரில் அதிகமாக நாம் சொல்லக்கூடிய ரப்புடைய ஜலாலியத்தையும் ஜமாலியத்தையும் உயர்த்தக்கூடிய 3 பிரதானமான திக்ர்கள் இதில் இருக்குது. சுப்ஹானல்லாஹ் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது, அல்லாஹு அக்பர் இருக்கு. 3 சேர்ந்த கலவை தான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹும் இருக்கு. இதை விட என்ன உலகத்தில் வேணும் சொல்லுங்க? உயிர் மாதிரி சுவாசிங்க திக்ர. ஒரு உயிர் போயிட்டுன்னு சொன்னால் அவர் இன்னைக்கு போயிட்டாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உயிர் இருக்கின்ற வரைக்கும் திக்ருடையவனாக இருக்கணும். உயிர் திக்ர் ரெண்டுமே ஒன்று தான். நான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட நான் போட்டிருப்பேன் ஒரு காணொளி. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். உயிரை போன்றது திக்ரு. உயிர் இல்லை, இறந்து போயிட்டார், செத்து போயிட்டாருன்னு சொன்னால் அவர் திக்ரும் என்ன செஞ்சிடும்? ஸ்டாப் ஆகிடும். அல்லாவை மறக்காதீங்க. நீங்கள் நினைக்க 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 அந்த ரப்பு உங்களை நினச்சிக்கிட்டே இருப்பான். நம்மளை மாதிரி இல்லை அவன். குறிப்பிட்ட நேரம் மட்டும் அல்லா அல்லான்னு சொல்லி கூப்பாடு போடுறதுக்கு எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருப்பான். நீ கொஞ்ச நேரம் தான் நினைப்ப, ஆனால் அவன் நிறைய நேரம் உன்னையே நினச்சிக்கிட்டு இருப்பான். அந்த ரப்புடைய மெய்யன்புக்கு ஈடு உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த ரப்பை மறக்கலாமா? அவன் திக்ர் ஃபிக்ரை மறக்கலாமா? வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் எடுங்க. காலம் முழுக்கும் இன்ஷா அல்லாஹ் திக்ரு செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் பாவியான எனக்கும் அந்த நசீபை தரட்டும். மௌத்தாகக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று என் ரப்பு தரக்கூடிய சொர்க்கத்தை கண்ணால் கண்டு கண்ணீர் விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பிறருக்கு சொல்லுங்கள். நல்லபடியான முறையில் இந்த சேனலை உத்வேகப்படுத்தி வளருங்க. எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காக துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.